ராஜமுருகன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுவும் அது ரிலேட்டடான தான் ஃபார் லேட்டரல் என்ட்ரி, அதாவது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா tnlea.com. ஓகேங்களா, அந்த வெப்சைட் போனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபர்தராக அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். என்றைக்கு இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 8/6/2024, அதாவது 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்லோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணலாம் 8/6/2024. லாஸ்ட் டேட் எண்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7/7/2024. ஓகேங்களா, பொதுவாக யாரெல்லாம் டிப்ளமோ முடிச்சுட்டு இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக லேட்ரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்கிறவங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் இந்த இதில் இருந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் பார்க்கலாம். ஓகேங்களா, அது இங்கிலீஷ் நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. அப்புறம் ஃப்ரீக்வென்ட் எஃப்ஏக்யூ, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ பார்க்கலாம். ஓகேங்களா, frequently asked questions. Applicant while asking doubts or any other queries through email, kindly send your application number along with it. Suppose உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்ப எண்ணோட அதோட மெயில் பண்ணணும். ஓகேங்களா, பேமெண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸுக்கான ரிலேட்டடான கொஷின் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன கேள்விக்கிறப்பாங்க. டோன்ட் பே அப்ளிகேஷன் ஃபீ மோர் தென் ஒன்ஸ், அதாவது ஒரு முறை மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீயை வந்து பே பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை தமிழில் பார்க்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை ஒன்றுக்கு மேல் செலுத்த வேண்டாம். ஓகேங்களா, இஃப் த அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அண்ட் நாட் ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ப்ரொஃபைல், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 3 to 4 days ஃப்ரம் த டேட் ஆஃப் பேமெண்ட். இஃப் த ப்ராப்ளம் ப்ரெசஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் us. அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து காசு எடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அது அப்டேட் வரலனாக்கா ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், 3-4 நாளைக்கு. சப்போஸ் அப்போவும் உங்களுக்கு வரலனாக்கா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், ஐ ஆம் நாட் ஏபிள் டு லாகின் டு ஃபில் த அப்ளிகேஷன். விண்ணப்பத்தை நிரப்ப உங்களால் உள்நுழைய முடியவில்லை என்றால் அது என்னென்ன டீட்டெயில் பார்க்கலாம். ட்ரை டு லாகின் இன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் இருக்குது, மோஸ்ட்லா ஃபயர்பாக்ஸ் இருக்குது, அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் வந்து அவங்க உள்ளே போக சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனி டேட்டா சேஞ்ச் கரெக்ஷன், ஏதேனும் தரவு மாற்றம் திருத்தம். ஓகேங்களா, இஃப் யூ சப்மிட்டட் த அப்ளிகேஷன் ஒன்ஸ், த டீட்டெயில்ஸ் வில் பி வெரிஃபைடு அண்ட் அப்டேட்டட் இன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்லோட் த ப்ராப்பர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஒரு முறை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டா விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு செயல்பாட்டில் புதுப்பிக்கப்படும். எனவே உரிய சான்றிதழ்களை பதிவேற்றும். அதாவது உண்மையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்காங்க. ஒரு 5 பேஜஸ் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். பொதுவாக இது எப்படி டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ், விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்து, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், அசல் சான்றிதழ்களின் நகல்கள் இணைய வழியாக பதிவேற்றம் செய்தல், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் ஆர் சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைய வழி வாயிலாக சான்றிதழ்கள் சரிபார்த்தல், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு தரவரிசை வெளியிடுதல், ரேங்கிங் வெளியிடுதல், விருப்பமான கல்லூரியையும் மற்றும் பாடப்பிரிவையும் பதிவு செய்தல், அதாவது நம்மளோட ரேங்குக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜஸ் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணணும். குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல், அதாவது டெம்பரரி தற்காலிகமாக போட்டிருக்காங்க. இடஒதுக்கீட்டை மாணவர்கள் உறுதி செய்தல். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு இது டென்டேட்டிவாக போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இறுதி ஒதுக்கீடு செய்தல் ஃபைனலாக, அதுக்கப்புறம் ஒதுக்கப்பட்ட கல்லூரிகள் செய்தல். இந்த 9 ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கான
இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுக்கா அதோட டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஓகேங்களா. பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இருக்கும். திரும்ப வெப்சைட் சொல்கிறேன், www.tnlea.com, தமிழ்நாடு லேட்ரல் இன்ஜினியரிங் அட்மிஷன்.com. ஓகேங்களா. டாக்குமெண்ட் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட், டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி மார்க் ஷீட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்டி, எஸ்சி, SCA, MBC and DNC, BC and BCM. Nativity certificate only in electronic form, digitally signed. Okay, first graduate certificate and first graduate joint declaration only in the electronic format. Sri Lankan Tamil refuse certificate if applicable. Relevant certificates for son or daughter of ex-serviceman, differently abled person or eminent போஸ்ட் பர்சன். இந்த டாக்குமெண்ட் வந்து தானே இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னு சொல்லி போட்டுருக்கோங்க. 9 டாக்குமெண்ட்டு நீங்கள் இது கீழே அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு allocation of seats in colleges. Category 1, seats in government engineering colleges, seats in aided courses in government aided engineering colleges, seats in BE and BTech engineering courses in Anna University, Anna University departments and Constituent College of Anna University, BE degree courses in Mechanical Engineering and Civil Engineering Tamil medium in University departments and Constituent Colleges of Anna University. That is the first category. இது எல்லாமே கவர்மெண்ட் கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2, seats of self supporting courses in government aided engineering colleges, seats surrounded by the self-financing engineering colleges, seats in Central Institute of Plastic Engineering and Technology. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 2 கேட்டகரியாக நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ். ஒன்லி 1 அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த கோர்சஸ். நீங்கள் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் சரி, உங்களோட ரேங்கிங் தகுந்த மாதிரி நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் பிடெக் ரெகுலர் கோர்சஸாக இருந்தால் 3 years, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 semester இருக்கும். சப்போஸ் சாண்ட்விச் கோர்சஸ் இருந்தால் 4 years 8 semester இருக்கும். எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நேட்டிவிட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜஸ், அது ரிசர்வேஷன் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரிக்கு 45%, பேக்வேர்ட் கிளாஸஸ் இன்க்ளூடிங் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் 40%, MBC அண்ட் DNC 40%, SC, SCA, ST 40%. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ரிசர்வேஷன் கிடையாது, சாரி, மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்ளமோவில். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சேம் அந்த பர்சன்டேஜ் எடுத்ததுனால நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ், ரிசர்வேஷன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் சீட்ஸ் பாருங்கள். OC 31%, BC 26.5, BCM 3.50, MBC and denotified communities 20%, scheduled caste 15%, SC RNODS 3%, scheduled tribes 1%. ஓகேங்களா. அதான் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது போதும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் visually challenged, eminent sports persons, sons and daughters of freedom fighters, sons and daughters of ex-servicemen. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அட்மிஷன் சீட். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுப்பாங்க, நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். பொதுவாக இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். பொதுவான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட் டேட் தான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/7/2024 முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் லாகின் டீட்டெயில். சப்போஸ் புதுசாக இருக்கிறவங்க இங்கே வந்து புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு எந்த நேரத்தில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் எட்ஜ் இந்த 3 ப்ரௌசரில் வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.